வணக்கம். இந்த வீடியோல டேஸ்டியான காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன்ல ஆயில் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 10 பல் அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி, கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆறுனதும் அரைச்சு எடுக்க போறோம். பேன்ல ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை, அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருந்த காடையை ஆட் பண்ணி இந்த மசாலாவோட சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான காடை கிரேவி ரெடி.